ஒரு மூதாட்டி கீரை வித்துக்கிட்டு வராங்க. ஒரு வீட்டோரமா தம் பேர பிள்ளையோட உட்கார்ந்துருந்த இன்னொரு மூதாட்டி, ஒரு கீரை கட்டு எவ்வளோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கீரை கட்டு 10 ரூபா. ஓ அப்படியா, 5 ரூபான்னு ஒரு கீரை கட்டுக்கு கொடுத்தா நான் 4 கீரை கட்டுகளை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னதும், இல்லைம்மா முடியாது, என்னால் இந்த விலைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு 4 கீரை கட்டுகளை 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த மூதாட்டியும் வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த கீரை கட்டுகள் வச்சிருந்த அந்த கூடைய தலையில தூக்கி வைக்கிற நேரத்துல லைட்டா சரிஞ்சிடுறாங்க. அந்த மூதாட்டி அம்மா அப்படின்னு டக்குன்னு பிடிச்சி, பார்த்து பண்ணக்கூடாதா, காலையில எதுவுமே சாப்பிடலையா அப்படின்னு கேட்டதும் அந்த பாட்டி சொல்றாங்க, காலையில எதுவுமே இன்னும் சாப்பிடல, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். இதை கேட்ட இந்த மூதாட்டி ஓடோடி வீட்டுக்குள்ள போறாங்க. தட்டு நிறைய 6 இட்லிகளை சட்னியோட போட்டு எடுத்துட்டு வராங்க. சாப்பிட கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பேர புள்ள இந்த பாட்டியை பார்த்து கேட்குறான், 10 ரூபாய் கீரை கட்டுக்காகவே பேரம் பேசுனீங்களே, ஒரு இட்லி 8 ரூபான்னு பார்த்தாலும் டோட்டலா 48 ரூபாய் வருது, இதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டதும் அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், வியாபாரத்துல தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது. இதுதான் இந்த ஸ்டோரியோட மோரல்.